வணக்கம் நண்பர்களே. கடைசியா செய்த சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த வகையில லாஸ்ட் சம்மர்ல 2024 ஜூலை, ஆகஸ்ட் அந்த பீரியட்ல வந்து இந்த வேல்ஸுக்கு போனது தான் கடைசியா நான் போன ஹாலிடே. ஸோ அதில வந்து என்னன்னா சுவாரஸ்யமானது, அந்த ஹாலிடே வந்து ஒரிஜினலா நான் வந்து ஸ்காட்லாந்து போறதா வந்து பிளான் பண்ணியிருந்தது. ஏன்னா ஸ்காட்லாந்து வந்து அதிகம் பயணப்பட்டுருக்கிறதுனால, அங்க வந்து போகலாம் அப்படின்ற மாரி ஒரு விருப்பம் இருந்தது. அது நமக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனால அப்படி இருந்தது. ஒரிஜினலா எனக்கு வந்து வைல்டு கேம்ப் போறதுக்கு வந்து மேல இருக்கு. இங்க நம்ம யுனைட்டட் கிங்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள். கிட்டத்தட்ட ஒரு 75 தீவு ஓக்னி ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அங்க ஜொனக்ரட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய், அங்க இருந்து ஃபெரி மூலமா அத கிராஸ் பண்ணி அங்க போகணும். ஸோ அங்க வந்து நம்ம கார்ல போகக்கூடிய வசதிகள் இருக்குமான்றது தெரியாதனால, சரி நம்ம வந்து ஏதாவது டூர் மூலமா அந்த மாரிட்டு போகலாம் அப்படின்ற மாரி ஒரு லாங் பிளான் இருந்தது. பட் ஆனா அது என்னைக்குமே நடந்தது கிடையாது. நம்ம அந்த மாரி பிளான் பண்ணலான்னா, அது வாழ்க்கை வந்து நமக்கு பெரிய வாய்ப்பு குடுத்துச்சு. ஏன்னா, வண்டி ஓட்டுறதுல நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போ வேண்டியது இருக்கு. திடீரென என்ன ஆச்சோ, ஏதாச்சோ கடவுள் ஞாபகம் வந்துருச்சு. சரி நம்ம ஸ்காட்லாந்து போறதை விட, வேல்ஸ்ல வந்து பொதுவா இங்க பார்த்தீங்கன்னா வந்து, குளிர் வந்து வருஷத்துல 365 நாளும் இருக்கும். அதாவது நான் கோயில் இருக்கிற இடத்த சொல்றேன். நீங்க அங்க எந்த சீசன்ல போனாலும், ஒரு குளிர்காலம் ஒண்ணு உங்களுக்கு ஒரு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா, அது வந்து மலை உச்சியில இருக்கிறதுனால, அது ஒரு சுப்பிரமணியம், அப்புறம் வந்து நம்ம சுவாமிநாராயணன், அப்புறம் காளி கோயில். இது 3ம் இருக்கிற மாரி ஒரு ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா, அங்க வந்து அந்த குளிர் இருக்கிறதுனால, சரி இந்த வெதர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அங்க போகலாம் அப்படின்ற மாரி. அதோட சேர்த்து ஸ்னோடோனியா மவுண்டனுக்கு வந்து நான் வந்து மலை உச்சிக்கு வந்து போனது கிடையாது. போயிருக்கிறேன். அதாவது அந்த ரயில் சர்வீஸ் போட்டிருக்காங்க. அதில போயிருக்கிறேன். போனா அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு மேல விடுவாங்க. சம்மிட்டுக்கு போயிட்டு, அப்புறம் ரிட்டர்ன் வர வேண்டியது தான். ஸோ, அதனால சரி நம்ம ட்ரெயின்ல போயிருக்கிறோம். இந்த வாட்டி ஹைக்கிங் போலாம் அந்த மாரின்ட்டு சரின்ட்டு. அப்போ ஒரு 10 நாள் ஹாலிடே பிளான் பண்ணிட்டு, கோயிலுக்கு போறதுன்னா இங்க வந்து கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா, நீங்க அந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தா உங்களுக்கு தெரிய நெறைய வாய்ப்பு இருக்கு. போகாதவங்களுக்கு வந்து 3 நாள் மினிமம் வெஜிடேரியன். நீங்க வந்து சாப்பிட்டுருக்கணும் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, பூஜைக்கு நீங்க பங்கு பெறதுக்கு முன்னாடி. ஸோ, நான் வந்து வெஜிடேரியன் இல்ல நார்மலா நான் வெஜிடேரியன். ஸோ, அதனால சரி ஓகே அப்படின்னு மண்டேலேருந்து அப்படியே வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணிட்டு, ஃப்ரைடே இங்கேருந்து கிளம்பி அங்க ஒரு வீக்கெண்ட் அந்த மாரி போற மாரி. ஒரிஜினலா வந்து வீக் டேஸ்ல தான் போற மாரி இருந்தது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டே ஆயிப்போச்சு. இதுல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இதுல வந்து வேல்ஸ்லயா இருந்தாலும் சரி, ஆங்கிலத்திலயா இருந்தாலும் சரி, கமாதன் அப்படி என்று சொல்லுவோம். நான் வந்து இந்த பயணம் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது, அந்த அதுல இருந்த அசௌகரியங்களால வந்து கோயில் வந்து ஸ்கந்தவேலன் இருக்கு. கமாதனங்கிற பேர காமதேனுன்னு ஒண்ணு மாத்தி, பேர் மட்டும் தான் காமதேனு. ஆனா இந்த ஏரியாவுல ஒண்ணும் கிடையாது. அவசரத்துக்கு பஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாரி சம்பவங்கள் நடந்ததுனால, இந்த பேர வந்து நம்ம காமதேனு ஒண்ணு மாத்தி, அப்புறம் ஸ்னோடோனியா மவுண்டன வந்து சிவலிங்க மலையா மாத்திருவோம் அப்படின்ற மாரி ஒரு அசௌகரியங்கள் நடந்தது. ஸோ அது என்னங்கிறத அடுத்த பதிவுல சொல்றேன். என்ன பாதியிலே நின்று போச்சுன்னு பார்க்குறீங்களா? உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இணைந்திருங்கள்.